அந்த நபர் அந்த சமூகத்தில் வந்து ஒரு முக்கியமான நபராக இருக்கிறாரு. தொடர்ச்சியாக அப்படியான ஒரு எதிர்ப்பு குரல்ன்றது ஒரு பெரிய அளவில் அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரை ஒரு நபர்னு பார்க்க முடியாதுல்ல. ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் அப்படின்னு தான் அவரை பார்க்கணும். அது குறிப்பாக திரைப்படத்துறையில் இருக்கிறதால அதனுடைய வீச்சு வந்து அதிகமாக இருக்கும். அது ஒன்று. அதில் ஒரு மாற்று கருத்து வந்து இருக்குது. கடந்த முறை நாங்கள் திமுகவுக்கு தான் வாக்களித்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம். இந்த பக்கம் வந்து ஆம்ஸ்டாங் என்னுடைய உற்ற தோழன், உயிர் நண்பன் எல்லாமே அவருடைய அவரை பற்றி அவ்வளோ பேசி அதுக்காக இதுன்றாரு கரெக்டு. இப்போ ஆம்ஸ்டாங்கினுடைய அந்த பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டினுடைய அந்த கொள்கை முழக்கம், இந்த அரசியல் அது வந்து சரியில்லை, ஏற்புடையதில்லைன்னு நிற்கிறாரா அப்படின்ற கேள்வி அங்கே வருது இல்லை. நீங்கள் பிஎஸ்பிக்கு தானே போட்டிருக்கணும் என்ற கேள்வி வருது. குறிப்பாக திராவிட அரசுக்கு மாற்று அப்படின்றது தான் ஆம்ஸ்டாங் வந்துட்டு முன்வைக்கிற அரசியல். எங்கள் வடக்க வந்து பறையர் சமூகமும் வன்னியர் சமூகமும் ஒன்றுபட்டு நின்று மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியலாக முன்னெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஏன் இங்கு நழுவி போகிறது அப்படின்னு கேட்குறாரு.